வணக்கம். இன்று கல்லாமை அதிகாரத்தின் 6வது திருக்குறளை நாம் பார்க்கலாம். படிக்கலைன்னா நம்மளுக்கு சமுதாயத்தில் எந்த விதமான மரியாதையோ மதிப்போ கிடையாது. எவ்வளவுதான் செல்வந்தராக இருந்தாலும் படிக்கலைன்னு சொன்னால் அந்த அளவு அவருக்கு குறைவாகத்தான் காணப்படும். அவர்களே மனதளவிலும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. படிக்கலை, நம்மக்கிட்ட இவ்வளவு வசதி இருந்தும் நம்மளால் படிக்க முடியாமல் போயிடுச்சேம்பாங்க. சில பேர் படிக்கவே விரும்ப மாட்டார்கள் இல்லையா? அப்போ படிக்காமல் இருக்கிறதுனால நமக்கு சமுதாயத்தில் துன்பங்கள் தான் வரும். ஏன்னா சிலதை நாம் ஆராய்ந்து செயல்பட இயலாது. இது உண்மை. சரி, என்னால் படிக்க முடியல, எனக்கு வரலை, இல்லை என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எனக்கு அப்படி இருக்குது அப்படின்னாக்கா அவங்களால படிக்கவே முடியாது இல்லையா? நம்மளோட அரசாங்கம் கூட என்ன பண்ணுது, சின்ன குழந்தைங்களை, படிக்க முடியாத பிள்ளைகளை பள்ளிக்கு வரவழைத்து காலையில் போடுறாங்க சாப்பாடு கொடுத்து, மதிய சாப்பாடும் கொடுத்து, எப்படியாவது நீ படிச்சுக்கோ, அடிப்படை கல்வியாவது நீ கற்றுக்கொள், ஏன்னா எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கும் பொழுது நீங்கள் அதை பற்றி கொள்ளுங்கள். அதற்கான எல்லா செயல்பாடுகளையும் அரசாங்கம் ஏற்று செய்து வருகிறது. அது யாராக இருந்தாலும் சரி இல்லையா? அப்போ அந்த கல்வியின் முக்கியத்துவம் என்னன்னு இங்கே பாருங்கள். ஒருத்தன் படிக்கவே இல்லைன்னா அவனுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்காது. இப்போ ஒரு நிலம் இருக்குன்னா அந்த நிலத்தில் விளைச்சலே இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? அது கலர் நிலம், அதில் எதுவுமே வராது, அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? புஞ்சை நிலத்தை கூட என்ன சொல்லுவோம்? வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவோம். மழை பெஞ்சால் அதில் பயிர் வைக்கலாம். ஆனால் ஒன்றுக்குமே உபயோகம் இல்லாத ஒரு நிலம் கலர் நிலமாகத்தான் இருக்கும். அதுக்கு தான் அதான் பேர். இப்போ அந்த கலர் நிலத்திற்கு ஒப்பாக படிக்காத கல்லாத மனிதர்களை வள்ளுவர் கூறுகிறார். கல்லாத மனிதர்கள், அதாவது கல்வி அறிவு இல்லாதவர்கள், புத்தகத்தை அல்லது நூல்களை எடுத்து படிக்கவே மாட்டேன், என்னால் படிக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய மக்கள் உயிரோடு இருந்தாலும் அவர்களுடைய உடல் மட்டுமே இருக்குமே தவிர அவர்களுக்கு நுண்ணறிவு கிடையாது. அப்படிப்பட்ட மக்கள் விளையாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் என்று வள்ளுவர் கூறுகிறார். கல்லாத ஒருவன் உடலளவில் இருப்பானே தவிர உயிர் இருந்தாலும் கலர் நிலத்திற்கு சமமாகவே கருதப்படுவான். இப்போ இந்த குறளை நாம் பார்க்கலாம். உளர் என்னும் மாத்திரையர் அல்லால், உளர் என்னும் மாத்திரையர் அல்லால், பயவா களரனையர் கல்லாதவர். உளர் என்னும் மாத்திரையர் அல்லால், பயவா களரனையர் கல்லாதவர். இது உசுரோடு இருக்கு ஒரு உருவம், அவ்வளோதான் அதுக்கு மரியாதை. எப்படி விளைச்சலே இல்லாத நிலம் இருக்கிறதோ அதே போலத்தான் இவர்கள் என்று கலர் நிலத்திற்கு ஒப்பாக கல்லாதவர்களை வள்ளுவர் இந்த குறளில் கூறி அதனுடைய சிறப்பின்மையை எடுத்து காட்டுகிறார். நன்றி. அடுத்த குறளில் நாம் மீண்டும் சந்திக்கலாம்.